கரெக்டான அளவில் அரிசியும் உளுந்தும் போட்டு ஆட்டி இட்லி சுட்டு கொடுத்தா காலையில் சின்னதாகவும் இருக்கக்கூடாது, பெருசாகவும் இருக்கக்கூடாது. பெருசாக இட்லியாக இருந்தால் எத்தனை இட்லி, 2 இட்லி சாப்பிடலாம் போலையே, வயிறு நிரம்பிடும்பாங்க. சின்னதாக இருந்தால் எத்தனை இட்லி சாப்பிட்றதும்பாங்க. சின்னதாகவும் இருக்கக்கூடாது, பெருசாகவும் இருக்கக்கூடாது, அளவாக மீடியம் சைஸில் இருக்கும். சரி, அதை விட்டு அடுத்தது ஒரு வாய் எடுத்து வச்சோன்னே இட்லி என்ன இப்படி இருக்கு, பஞ்சு மாதிரி வேணுமா? பஞ்சு மாதிரி. அந்த பஞ்சுங்கிற வார்த்தையை காதில் வாங்கினாலே ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கும். நான் நினைப்பேன் மனசுக்குள்ள, பஞ்சே பேசாம எடுத்து இட்லி மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாமான்னு. பஞ்சு மாதிரி வேணும்னா பஞ்சு மாதிரி இருக்கு, பஞ்சே சாப்பிடலாம்ல. என்னத்த சொல்றது. சரி, இட்லி தான் இந்த பிரச்சனைனா தோசைக்கு போனா தோசை ஊற்றி கொடுத்துடலான்னு பார்த்தா அதை விட நம்மளே வாண்டடா போய் மாட்டிக்கிற மாதிரி போயிட்டே இருக்கும் தோசை. ஒருத்தருக்கு முட்டை தோசை வேணும், ஒருத்தருக்கு ஆனியன் தோசை வேணும், ஒருத்தருக்கு பேப்பர் மாதிரி தோசை வேணும். இதுக்கு பேப்பர் மாதிரி பேப்பரையே தோசையை தான் சாப்பிடலாம்ல. எல்லாம் இப்படிதான் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. பாருங்க, நல்லா தான் கலந்து வைப்பேன். இட்லி பஞ்சு மாதிரி வர்றது நம்ம கையில தான் இருக்கு இல்லைங்களா? ஒரு நாளாவது பாராட்டியிருக்காங்களா? பஞ்சு மாதிரியே சுட்டி வச்சா கூட பஞ்சு மாதிரி இருக்கு, நல்லா இருக்குன்னு வாயிலிருந்து வராது.